மகா உள்ளே வரும்போது வேகமாக காயத்ரி வந்து நில்லு எங்கே போயிட்டு வர, அவங்க தானே மகாராணி, அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, நம்ம தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் எல்லா மளிகை பொருளும் ஆர்டர் பண்ணிட்டேன் அத்தை அப்படின்னு ராஜலட்சுமி வந்து அவங்க மாமியார்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த வீட்டோட நிர்வாகத்தை பார்ப்பாங்களா, அவங்க தான் எல்லாமே செய்யணுமா என்ன, ராஜலட்சுமி அக்கா தான் அப்படின்னு காயத்ரி சொல்லையும், ஆமாங்க அத்தை அவள் சொல்கிறது கரெக்டு தானே, நான் இனிமேல் மாற்றிக்கலான் இருக்கேன் கொத்து சாவியை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலான் இருக்கிறேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லுவாங்க. டக்குன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு மகாவும் வருவாங்க. வேகமாக இந்த மகா அப்படின்னு ராஜலட்சுமி வந்து மகா கிட்ட கொத்து சாவியை ஒப்படைப்பாங்க. பயங்கரமாக ஷாக்காக இருக்கும். காயத்ரி அவங்களோட இன்னொரு சித்திக்கு எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்கும். என்ன இவ இப்படி பண்ணுறான்னு. மகா வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. காயத்ரி பேசி வாங்க வச்சிடுறாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். மகா கையில் சாவி போனதில் வீட்டோட கொத்து சாவியே இப்போ மகா கைக்கு போயிடுச்சு. இதை காயத்ரி பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அனாமிகா வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, நம்ம ஒரு பிளான் போட்டு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அனாமிகாவும் நினைக்கிறாங்க. அடுத்த வாரம் எபிசோடு இப்படி தாங்க போகுது. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.